இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் நடைபெற உள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்திற்குள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறாங்க. இதை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதற்கான ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஹால் டிக்கெட் வெளியிட பிறகு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகணும் இருக்கும். ஓகே கொடுங்க. அதற்கு கீழே வந்து ஏற்கனவே பதிவு செய்ததுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் போயிட்டு பயனாளர் குறியீடு கடவுச்சொல் யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணி சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்தோன்னே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ண எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி, நோட்டிஃபிகேஷன் நம்பர், எக்ஸாம் நேம், அப்ளிகேஷன் ஐடி, ரிஜிஸ்டர் நம்பர், ஃப்ரீ ஸ்டேட்டஸ்னு இருக்கும். ஃபீஸ் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரூப் 4க்கான அப்ளிகேஷன் ஐடி இன்னும் ஜென்ரேட் ஆகலை, ரிஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகலை, அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஹால் டிக்கெட் வந்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஐடி மட்டும் நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் டெவலப் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஐடி தேவைப்படும். அப்ளிகேஷன் ஐடி நோட் பண்ண பிறகு மறுபடியும் வந்து டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் ஓப்பன் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் ஹால் டிக்கெட் வெளியான பிறகு போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் ஹால் டிக்கெட் வெளியான பிறகு டவுன்லோட் ஹால் டிக்கெட் சொல்லிட்டு ரைட் சைடில் ரெட் கலரில் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அப்ளிகேஷன் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதிலே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸாம் ஹால் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ இருக்கும், QR கோட் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.